இந்த சாங் வந்து உங்க ஃபீல்ட்ல வந்துகிட்டே இருக்கும். ஏய் மச்சான் வேணாண்டா, அது மட்டும் பண்ணாரா, சொன்னா கேளுடா, வேணாண்டா. அண்ணே வேணே வாடா. இந்த படத்துல நடிச்ச கென்ன உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி பீனிக்ஸ் படத்துல நடிச்ச விஜய் சேதுபதியோட பையன் சூர்யாவும் உங்களுக்கு தெரியும். சாரி எனக்கு தெரியாது. அப்பா வேற, நான் வேற. இப்ப தெரியுதா? ஞாபகம் வந்துருச்சு, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அப்பாடா. பட் ரெண்டு பேரோட growth-ம் பாத்தீங்கன்னா கென்னு வந்து சூர்யாவோட ரொம்ப அதிகமாவே growth ஆயிருக்காரு. ஏன்னா கென்னு சின்ன வயசுல இருந்தே நடிச்சிட்டு இருக்காரு. இவர் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கூட சில நல்ல படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா விடுதலை, அசுரன் இதெல்லாம் எல்லாமே சூப்பரா நடிச்சிருந்தாரு. கரெக்டா சொல்றீங்க. அதே மாதிரி சூர்யா பாத்தீங்கன்னா நடிச்சா ஹீரோவா தான் நடிப்பேன்னு ஃபர்ஸ்ட் படமே ஃபீனிக்ஸ்ல நடிச்சாரு. ஹீரோ சார் ஸ்ட்ரைட்டா? ஆமா சார். ஏன் இந்த அண்ணன் தம்பி ஃப்ரெண்டு அமெரிக்க மாப்பிள்ளைகள் இந்த கட்டெல்லாம் பண்ண மாட்டேங்க? நடிச்சா ஹீரோ சார். ஆனா அந்த படம் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் தான். என்னடா ஏ. இதே மாதிரி தாங்க ஷேர் மார்க்கெட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும். எப்படி இதை மியூச்சுவல் ஃபண்டோட ரிலேட் பண்ணி பேசுற? ஆனா கென்னு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன படமா நடிச்சு பெரிய ஆனாரா, அதே மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்டும் நம்ம சின்ன சின்னதாக சேர்த்து வச்சு நம்ம பெரிய குரோத்தை கொடுக்க முடியும். இதே இது நீங்க சூர்யா மாதிரி மொத்தமா வந்து எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா பெரிய லாஸ் போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. அப்ப கென்னு வந்து சின்ன சின்ன படத்துலயும் நிறைய மிஸ்டேக் பண்ணி தான் வந்திருக்காரா? ஆமாண்ணே, அப்பதானே வந்து அவன் கத்துக்க முடியும். எல்லாருக்குமே ஒரு இது இருக்கு, அதாவது நம்ம கத்துக்கிறப்ப தப்பு பண்ண தான் செய்வோம், ஆனா அது எப்ப ஸ்டார்ட் பண்றோம் தான் மேட்ரு. அப்ப என்னோட ஏஜ் 28 ஆகுது. இப்ப நான் எப்படி இன்வெஸ்ட் பண்றது? ஆனா இப்போ நீங்க வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா வந்து நீங்க இப்பயே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க, காலேஜ் முடிச்சுட்டு 21 இயர்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அப்பல இருந்தே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வந்து சின்ன சின்னதா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய growth கொடுக்க முடியும். இதே இது நீங்க சூர்யா மாதிரி மொத்தமா இன்வெஸ்ட் பண்றேன்னு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா லாஸ் தானே. இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? சரி ஓகேடா, இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். பட் மிஸ்டேக் அது இன்வெஸ்ட் பண்ணனா நான் என்ன பண்றது? அந்த மிஸ்டேக் நீங்க பண்ணக்கூடாதுன்னா நாங்க வந்து